மேட்டூர் அணையை திறந்துவிட வேண்டும், கர்நாடகாவிடமிருந்து உரிய தண்ணீரை பெற்றுக் கொடுத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் நீதி கேட்டு பேரணி பூம்புகாரில் ஜூன் 10ஆம் தேதி தொடங்குகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் பங்கேற்று விவசாயிகள் நீதி கேட்டு பேரணி ஜூன் 10ஆம் தேதி பூம்புகாரில் தொடங்க உள்ளது என்றும் இதுகுறித்து விவசாயிகளிடம் கலந்துரையாடியதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து நீதி கேட்டு பேரணி குறித்து துண்டு பிரசுரங்களை விவசாயிகளுக்கு வழங்கி அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் முல்லை பெரியாறு, சிறுவாணி, அமராவதி, பாலாறு, காவிரி உள்ளிட்ட அனைத்து நதிநீர் உரிமைகளும் பறிபோய்க் கொண்டிருப்பதாக வேதனை தெரிவித்தார். இதை மீட்டெடுக்க வேண்டிய அரசியல் கட்சிகள், அரசாங்கங்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். காவிரி டெல்டா உட்பட தமிழ்நாடு முழுவதும் பருத்தி மாற்று சாகுபடி என தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியதன் அடிப்படையில் விவசாயிகள் சாகுபடி செய்திருந்தனர் என்றும், தற்போது இந்த நெல் மணிகள், கடலை, வாழை உள்ளிட்ட தோட்டக்கலை பயிர்கள் அழிந்து வருகின்றன என்றும் தெரிவித்த அவர், இதற்கு உரிய இழப்பீட்டை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சிறுவாணி அணை குறுக்கே சிலந்தியாற்றில் அணை கட்டுவதற்கு எதிராக வருகிற 13ஆம் தேதி சின்னாறு அருகே கேரள எல்லையில் முற்றுகையிட இருக்கிறோம். கடந்த 28ஆம் தேதி முல்லை பெரியாறு மாற்று அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை மதுரையில் நடத்தி அந்த திட்டத்திற்கான வரைவு திட்ட அறிக்கையை நிராகரிக்க வேண்டும், இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என அங்கே மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கிற அணை ஆய்வு குழுவிடம் கடிதமும் கொடுத்திருக்கிறோம். வருகிற ஜூன் 10ஆம் தேதி காவிரி கடலில் கடக்கிற பூம்புகார் முகத்வாரத்தில் மிகப்பெரிய பேரணி புறப்பட்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரில் நிறைவடைய இருக்கிறது.